வணக்கம்மா. இப்போ நம்ம தமிழில் அடுத்த சாப்டர் அத்தியாயம் 4 பார்க்க போகிறோம். நம்ம என்ன சாப்டர் பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்று உருவங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவாம்மா? மாற்று உருவங்கள் அப்படின்னா என்னது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி என்ன ஸ்டடி பண்ணியிருக்கோம்னா, இருக்கு ஸ்ட்ரோக் பார்த்துருக்கோம். இருக்கு 2 ஸ்ட்ரோக் நம்ம படிச்சிருக்கோம். என்னெல்லாம்னா, ஒன்று கீழே இருந்து மேலே, இன்னொன்று மேலே இருந்து கீழே, 2 ஸ்ட்ரோக் படிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா, ஹேக்கும் 2 ஸ்ட்ரோக் படிச்சிருக்கோம். கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே. அதே மாதிரி நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா, ஷூக்கும் படிச்சிருக்கோம். ஷூ ஆர் இஷ் அந்த இதுக்கும் நம்ம என்னது கீழே இருந்து மேலே, மேலே இருந்து கீழே படிச்சிருக்கோம். இவ்வளோ இதுக்கும் நம்ம 2 சிம்பிள் படிச்சிருக்கோம். இப்போ மாற்று உருவங்கள் அப்படின்னா இந்த சாப்டரில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே 2 ஸ்ட்ரோக் வரல. இது எந்தெந்த இதுக்கு இதை அப்ளை பண்ணணும், எதுக்கு கீழேருந்து மேலே போகிறது, எதுக்கு மேலேருந்து கீழே போகிற ஸ்ட்ரோக்கை நம்ம போடணும் அப்படிங்கிறத நம்ம இப்போது படிக்க போகிறோம். ஓகேவாம்மா? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம இர் பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? இந்த இரு பற்றி படிக்கும்போது அதில் உள்ள ரூல்ஸை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ரூல்ஸ் என்னது அப்படின்னா, ஸ்டார்டிங்கே வவ்வல் இரு வந்தால், சரியா? புரியுதா? ஸ்டார்டிங் வவ்வல் இரு வந்தால் நம்ம என்ன போடணும்னா டவுன்வேர்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்டார்டிங்கே வவ்வல் இரு வந்தால் டவுன்வேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கவனிங்க. ஊர். சரியா? இந்த ஊருங்கிறது இரு ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு என்ன வருது, ஊங்கிற வவ்வல் வருது. அப்போ வவ்வல் இரு வந்தனால நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா, இது இப்போ லைனுன்னு நினச்சிக்கோங்க. நம்ம அப்போ என்ன யூஸ் பண்ணணும், டவுன்வேர்ட் இர் யூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே போடுற இர் யூஸ் பண்ணணும். அப்போது என்ன செய்யணும், ஊங்கிறது தேர்ட் பிளேஸ்னால் த்ரூ த லைனில் எழுதணும். அப்போது ஊ இர், ஊர். புரியுதாமா? 2வது எக்ஸாம்பிள் பாருங்கள். 2வது எக்ஸாம்பிள் ஆற்காடுன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஆற்காடு. இப்போது ஆற்காடுக்கு அதே மாதிரி லைன் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா, இரு வருது. ஆனால் இரு வர்றதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங் எது வருது, ஸ்டார்டிங்கே நம்மளுக்கு வவ்வல் இரு வருது. அப்போது நம்ம டவுன்வேர்டு, ஆங்கிறது ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் அபோத லைனில் எழுதணும். அப்போது ஆ இர் கா டு, ஆற்காடு கீழே ஒரு 2 ஸ்லாஷ் போடணும். எதனால் இந்த 2 கமா மாதிரி கீழே போட்டோன்னா, ஒரு நேம், ஒரு பர்சனோட நேம், அதாவது யாரோட பெயராவது, இல்லை ஊர் பெயராவது, ஒரு இடப்பெயராவது, ஒரு கிழமையோட புதன்கிழமை வாழை, அந்த மாதிரி ஏதாவது வந்தால் நம்ம அதை குறிக்கிறதுக்காக இதை போடுவோம். அப்படின்னா நம்ம ஈஸியாக அந்த ஸ்ட்ரோக்கை அந்த இதில் நம்ம யோசிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த சிம்பிளில் போடுவோம். ஓகேவாம்மா? இப்போது நம்ம 2வது ரூல் பாருங்கள். 2வது ரூல் என்னது அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங் வவ்வல் இரு வந்தால், இப்போது அதே மாதிரி எண்டிங்கில் இருக்கு அப்புறம் என்னது, வவ்வல் வந்தால் என்ன செய்யணும்னா அப்போர்டு யூஸ் பண்ணணும். ஓகேவாம்மா? எண்டிங் இருக்கு அப்புறம் வவ்வல், அதாவது எண்டிங்கில் வவ்வலோட முடிந்தால், இது ஸ்டார்டிங்கில் வவ்வலோட வந்தால், இது எண்டிங்கில் வவ்வலோட முடிந்தால். ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பாருங்கள், பொறி. ஓகேவா? பொறிங்கிற இது நல்லா பாருங்கள். கடைசியில் எதில் முடியுது, இரு ப்ளஸ் ஈங்கிற வவ்வலோட முடியுது. அப்போ என்ன செய்யணும், போங்கிறது ஓ வவ்வல் செகண்ட் பிளேஸ் ஆந்த லைனில் எழுதணும். அப்பர்டு இரு யூஸ் பண்ணணும். இரு ப்ளஸ் தேர்ட் பிளேஸ். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். புரியலைன்னா திருப்பியும் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி கூட நீங்கள் பொறுமையாக போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், போருக்கு நல்லா கவனிங்க. இரு லாஸ்ட் வருது, ஆனால் இதுக்கப்புறம் வவ்வல் இருக்கா, இருங்கிறது ஒரு மெய்யெழுத்து, அதுக்கப்புறம் வவ்வல் இல்லை. இரு ப்ளஸ் ஆனா ரே, அப்போ ஒரு வவ்வல் இல்லை. அப்போ என்ன செய்யணும், நம்ம வவ்வலோட முடிஞ்சாதான் அப்போடு யூஸ் பண்ணணும். இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வாட்டில் என்ன பண்ணிக்கலாம், டவுன்வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். போர் ஓ வவ்வல் வந்தனால செகண்ட் பிளேஸ்னால ஆண்ட லைனில் எழுதியிருக்கேன். ஓகேவாம்மா? இது 2 ரூல். அடுத்து 3வது ரூல் பாருங்கள். 3வது ரூல் நான் இங்கே எழுதி போடுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 3வது வேறு ஒன்றும் இல்லை. அதாவது என்னது அப்படின்னா, இருக்கு அப்புறம் இம்மோட ஃபேமிலி எதுனாலும், இம்முனே வச்சுக்கோங்களேன். இருக்கு அப்புறம் இம்மோட ஃபேமிலி எது வந்தாலும் டவுன்வேர்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். சரியா? இப்போது அதுக்குள்ளேயே எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போது ராமுன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்.
சரியா, ராமுன்னு வந்துச்சுன்னா அதுக்கு ராங்கிறது என்னது, இதான் அப்போட டவுனோட நம்ம யோசிக்கணும். ஆனால் இம்மு வருது, இது இதுக்கப்புறம் இம்மோட ஃபேமிலி மூ வர்றதுனால ராங்கிறதுல வந்தனால ஃபஸ்ட்டு பிளேஸ் அபோவ் த லைன் டவுன்வர்ட் யூஸ் பண்ணணும். ரா மூ பேர்னால கீழே 2 ஸ்லாஷ் போட்டிருக்கேன். ஓகேவாம்மா? இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது 3வது ரூல். 4வது ரூல் வந்து நல்லா கவனிங்க. ஒரு ஸ்ட்ரோக்கு நம்ம எழுதிட்டுருக்கோம், சரியா? என்னது, ஒரு ஸ்ட்ரோக் வந்து நம்ம எழுதிட்டுருக்கோம் அப்படின்னா அப்பர்ட் ஸ்ட்ரோக்காகவே நம்ம கண்டினியூஸாக நம்ம என்ன செய்கிறோம், எழுதிட்டே இருக்கோம். சரி, அப்பர்ட் ஸ்ட்ரோக்காகவே என்ன செய்கிறோம், அப்பர்ட் கண்டினியூஸாக எழுதிட்டுருக்கோம். எழுதிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்தால் அதுவும் அப்பர்டை தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸ்ட்ரோக் வந்து கண்டினியூஸாக என்ன செய்கிறோம், அப்பர்ட்லேயே எழுதிட்டு இருக்கும்போது வந்தால் அதுவும் அதான் யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், அதுக்கு வந்து இப்போ பாருங்கள் உயிர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உயிருக்கு வந்து ஸ்ட்ரோக் எப்படி வரும், ஊங்கிறது 3rd பிளேஸ், த்ரூ த லைனில் நான் எழுதிட்டேன். ஏற்கனவே மேல் நோக்கி அப்பர்ட்லேயே எழுதிட்டு இருக்கேன், அப்போ இரும் அப்பர்டில் தான் வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், அதுக்கப்புறம் ஹரிங்கிற ஸ்ட்ரோக் பாருங்கள். வந்து என்னது, வவல் ஃபஸ்ட்டு பிளேஸ் அபோவ் த லைன், அப்போ மேல் நோக்கி போகுது, அப்போ இரும் மேல் நோக்கி தான் போகணும், ஹரி. ஓகேவாம்மா? இது வந்து ஒரு ரூலாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து முக்கியமான வந்து என்னது, இன்னும் இரு முடியலை. இதுக்கு வந்து என்னது, இன்னும் ஒரே ஒரு ரூல் இருக்குது. அதை நான் இதில் எழுதுகிறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதாவது இந்த லெட்டர் வந்தால், அதாவது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இப்படி படிச்சுக்கோங்க, ஜட தவளையல அப்படின்னு அப்படியே சொல்லி வந்தீங்கன்னா ஜட முடி இருக்குல்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜட தவளை இருக்குல்ல, தவளை வந்து ஜடை, அப்படி ஜடையில் தவளை ஏறிட்டு ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜட தவளை இலை. சரியா? இலை முடியாமல் என்ன செய்யுது, தவளை வந்து ஜடையில் இலை முடியலை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து எந்திக்க முடியல அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே, ஜட தவளை இலை. அதுக்கப்புறம் என்னது, இச்சானா சே அப்படிமோல தவளை வந்து என்னது முடியல ஒன்றா இச்ச வந்தாலே என்னது சேவும் வந்துடும். சரியா? இப்போ நல்லா கழிங்க, ஜட சரியா, சடையை வச்சுக்கோங்க. ஜட தவளை இலை சேமம்லாம் இந்த சே வந்தாலே இன்னொன்று நான் என்ன சொன்னேன், எப்பவும் போல் சேவும் அதில் வந்துடும். சரியா? இவ்வளோ ஸ்ட்ரோக்கும் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஜட தவளை இலை இவ்வளோ ஸ்ட்ரோக்குக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, இவ்வளோ ஸ்ட்ரோக் வந்துட்டு. சரியா? இதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னது, இதுக்கு முன்னாடி ஜட தவளையலன்னு இருக்குல்லாமா, இதுக்கு என்னது முன்னாடி வந்துச்சுன்னா அப்படி படிக்கலாம். இல்லை நான் எல்லாத்துக்கும் இப்படியே படிக்கேன், இதுக்கு அப்புறம் படிக்கேன் அப்படின்னாலும் சரிதான். அப்போ இதுக்கே போட்டுக்கோங்க. சரியா? இதில் என்ன போட்டுக்கலாம், இருக்கு அப்புறம் இந்த லெட்டர்ஸ் வந்தால் அப்படின்னு சொல்லி படிங்க. சரியா? அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலேயும் இருக்கு அப்புறம் அப்போ இருக்கு அப்புறம் இந்த லெட்டர்ஸ் வந்தால் நீங்கள் எது தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அப்பர்டு தான் யூஸ் பண்ணணும். அப்பர்டு தான் என்ன செய்யணும், நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது நல்லா கவனிங்க, இந்த ரூல்லாம் அப்ளை ஆனாலும் இந்த ரூல் இருந்தால் இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ வந்து பாருங்கள், ரி உ இதில் உள்ள லெட்டர்ஸ்னால் எப்போவுமே வந்து ஒரு லெட்டர்ஸ் வந்து என்னது, இப்போ தேன்னு எடுத்தால் தேவோட ஃபேமிலி எல்லாம் ஒரு இத்து தே தா தி தி தூ தூ தே தே தை தோ தோ தவ் வர எந்த ஃபேமிலினாலும் வரும். ஓகேவா? இப்போ அறிவுங்கிறத நம்ம எப்படி எழுதுவோன்னா, ஆங்கிறது என்னது, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பிளேஸ்னால் நம்ம எப்படி போடுவோம், அபோவ் த லைன். அப்போது அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க, இருக்கு அப்புறம் ஊ வருது. இந்த இருக்கா ஃபேமிலி இருக்கு வே ஃபேமிலி எது வந்தாலும் அப்போ என்னது, வந்தனால நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஸ்டார்டிங் வவ்வல் வந்தால் டவுன்வேர்ட் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் இதில் இருக்கு அப்புறம் என்ன லெட்டர் வருதுங்கிறத நம்ம கவனிக்கணும். அப்போ இந்த ஃபார்மில் தான் அப்ளை ஆகணும். இந்த 4 வந்து எது வந்தாலும் வந்திருந்து இது வந்தால் 5வது ரூலை தான் அப்ளை பண்ணணும் நீங்கள். அப்போ என்ன வரும், ரி உ. சரியா? அடுத்து இன்னொரு ஸ்ட்ரோக் பாருங்கள், எரிச்சல்னு ஒரு ஸ்ட்ரோக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரியா? எரிச்சலுங்கிற வார்த்தைக்கு ஸ்ட்ரோக் எப்படி எழுதணும், ஸ்டார்டிங் வவ்வல் தான், யாரும் இல்லைன்னு சொல்லலை. அப்புறம் என்ன வருது, இச்சாவோட ஃபேமிலி வருது. அப்போ என்ன செய்யணும், அப்பர்டு தான் என்ன செய்யணும், நம்ம யூஸ் பண்ணணும். இல். சரியா? இது யூஸ் பண்ண உங்களுக்கு வந்துடும். இதுதான் வந்து என்னென்னா மாற்று உருவங்கள். நான் இப்போ ஒன்று தான் எடுத்திருக்கேன். மாற்று உருவங்களில் என்ன எடுத்திருக்கேன், இரு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இன்னொரு தடவை உங்களுக்கு நான் சும்மா ஒரு ரிவிஷன் மாதிரி கொடுத்துக்கிறேன். 2 சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இருக்கு வந்து நம்ம என்ன செய்யலாம், நார்மலாக 2 சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று கீழேருந்து மேலே, இன்னொன்று மேலேருந்து கீழே. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஸ்டார்டிங்கே வவ்வல் வந்து வந்தால் டவுன்வேர்டு யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் லெட்டரே வவ்வல் வந்தால் என்னது, டவுன்வேர்ட். எண்டிங் வவ்வலோட முடிந்தால், எண்டிங் வந்து என்னது, வவ்வலோட முடிஞ்சால் அப்வேர்ட். ஓகேவா? மூணாவது வந்து இதுக்கப்புறம் வந்தால் டவுன்வேர்ட். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரோக் வந்து நான் அப்வேர்ட் பொசிஷன்லேயே எழுதிட்டு இருக்கேன். அது அப்போவுமே வந்தால் அதுவும் அப்வேர்ட் பொசிஷன். இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்கேன், ரொம்ப ஈஸியாக வைக்க, ஜடையில் தவளை வருது, அது எழ முடியாமல் இருக்குது, அதை சச்ச அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்கிறோம், துரத்துறோம். ஜடை, தவளை, இலை, சிச்ச, அதுக்கப்புறம் என்னது, சச. இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இது வந்தால் இதை தான் நம்ம அப்ளை பண்ணணும். இந்த ரூல் அப்ளை ஆகி இருந்தாலும், ஸ்டார்டிங் வவ்வல் அப்ளை ஆகி இருந்தாலுமே இந்த 5வது ரூல் வந்தால் 5வது ரூலை தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவாம்மா? இப்போது இதில் உள்ள இதுதான் வந்து என்னது, அத்தியாயம் 4. இந்த கான்செப்டில் உள்ளது மட்டும்தான் உங்களுக்கு பயிற்சி 11, 12 இருக்கும். பேஜ் நம்பர் 20. சீனிவாச ராவ் புக் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். சரியா? சீனிவாச ராவ் புக் 11, 12. அடுத்து வந்து தனிக்குறிச்சொல் இருக்குது, அது பயிற்சி 13 இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த இருவோடையே படித்தாலே, இதை படித்தாலே அந்த ஃபுல் எஸ்ஸைஸ் வரும். ஆனால் இந்த லெசன் இன்னும் நம்மளுக்கு என்ன செய்யலை, முடியலை. எப்போவுமே பசங்களுக்கு இதை நான் 2ஆக தான் எடுப்பேன். சரியா? ஏன்னா குழப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக இதை எழுத சொல்லிடும். ஸோ நான் உங்களுக்குமே நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்ஸ்டியூட்டில் நம்ம எதை ஃபாலோ பண்ணி எதை சொல்லிக் கொடுக்கோமோ அதே தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். இப்போது பேஜ் நம்பர் 18 மட்டும்தான் நான் முடிச்சிருக்கேன். ஓகேவா? இது கிளியராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகேவாம்மா? இப்போது நீங்கள் இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, எப்போவும் போல் ஹோம்ஒர்க் மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பயிற்சி 11, பயிற்சி 12 முடிச்சிருங்க. முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்னது படிக்கணும் அப்படின்னா, தனிக்குறிச்சொல் எழுதும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு தடவை தனிக்குறிச்சொல் நம்ம எழுதுகிறோன்னா அதுக்கு முந்தின லெசன் தனிக்குறிச்சொல்லை நம்ம என்ன செய்யணும், நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், எழுத ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு தனிக்குறிச்சொல்லும் நம்ம நல்லா என்ன செய்யணும், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இதில் உள்ள தனிக்குறிச்சொல் பாருங்கள். இதுக்குள்ளே தனிக்குறிச்சொல் லைட்டாக டார்க்கான்னு மட்டும் நான் உங்களுக்கு போட்டு கட்டியிருந்தேன். ஓகேவா? அதாவது இப்போ பாருங்கள், ஓருங்கிறது மேலே இருந்து கீழே போடணும், செகண்ட் பிளேஸில் போடணும், லைட் ஸ்டோக். சரியாம்மா? அடுத்து வந்து ஒருங்கிறது என்னது, கீழே இருந்து மேலே போடணும், இது லைட் ஸ்டோக், இதுவும் செகண்ட் பிளேஸ். அடுத்து வந்து என்ன பாருங்கள், ஒருங்கிறது முக்காவாசி ஸ்டோக், ஒவ்வொருங்கிறது அதோட டபுள் பண்ணி நம்ம என்ன செய்யணும், எழுதணும். அதாவது இது வந்து என்னது, ஒருங்கிறது கொஞ்சம் பாதி தூரம் எழுதுனீங்க அப்படின்னா இதை ஒரு முக்காவாசி தூரமாவது எழுதணும். நல்லா கவனிங்க எப்படி போடணுன்னு. கீழே இருந்து மேலே இப்படி போடணும். ஓகேவா? இது வந்து என்னது, இதுவும் லைட் ஸ்டோக்கு, செகண்ட் பிளேஸ். ஒவ்வொருக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்து வந்து த்ரூ த லைன், தேர்ட் பிளேஸ், லைட் ஸ்டோக். ஓகேவா? அடுத்து வந்து என்னது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தனிக்குறிச்சொல் அப்படின்னா மனப்பாடம் பண்ண தேவையில்ல, அதில் உள்ள ஒரு வார்த்தை இருக்கும். சரியா? இல்லை லேவை வந்து மேலே ஃபஸ்ட்டு பிளேஸு, லைட் ஸ்டோக். அடுத்து வந்து பாருங்கள், ஏங்கிறனால செகண்ட் பிளேஸு, லைட் ஸ்டோக். அடுத்து வந்து என்னது, இல்லை, த்ரூ த லைன், லைட்டு, தேர்ட் பிளேஸ். ஓகேவாம்மா? அதுக்கப்புறம் வந்து என்னது, இல்லைங்கிறது தேர்ட் பிளேஸ், தனியாய், அபோவ் த லைன், ஃபஸ்ட்டு பிளேஸ், லைட் ஸ்டோக். அடுத்து வந்து தேதி வந்து செகண்ட் பிளேஸ், லைட் ஸ்டோக். அடுத்து வந்து என்னது, தீவிரனாலும் அதான், தீவிரமாயினாலும் அதான், தேர்ட் பிளேஸ், த்ரூ த லைன், தேர்ட் பிளேஸ், லைட் ஸ்ட்ரோக். இப்போது நல்லா கவனிங்க, அதுங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ், டார்க். ஓகேவா? அதுக்கப்புறம் எதுங்கிறது செகண்ட் பிளேஸ், டார்க். இதுங்கிறது என்னது, இதுங்கிறது எதுமா, தேர்ட் பிளேஸு, டார்க். சரியா? இது ஆப்போசிட்டில் போனோம்னா இதை. அதே ஃபஸ்ட்டு பிளேஸ் டார்க், செகண்ட் பிளேஸ் டார்க், தேர்ட் பிளேஸ் டார்க். ஓகேவா? இது இப்படி நீங்கள் அரை பேஜ் வந்து என்ன செய்யணும், நீங்கள் ப்ரிப்பேர் ஆகி முடிக்கணும். அதுக்கப்புறம் பயிற்சி 13, எப்பவும் போல் நம்ம டிக்டேஷன் என்ன மெத்தடில் வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேனோ அந்த மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எழுதி நம்ம டெஸ்ட்டு டிக்டேஷன் ஆடியோ இன்னும் ஒரு 1 வீக்கில் நம்மளுக்கு நம்ம யூடியூப் சேனல்லே உங்களுக்கு டிக்டேஷன் வந்துடும். அதை நீங்கள் டெஸ்ட்டு டிக்டேஷனாக போட்டு 5 மிஸ்டேக்ஸ்குள்ளே இருந்தால் மட்டும் அடுத்த சாப்டர் போகணும். ஓகேவாம்மா? நான் இப்போ வந்து அடுத்த கிளாஸ் உங்களுக்கு என்ன நடத்துவேன் அப்படின்னா, மெய் எழுத்து, அதாவது ஹேக்குள்ள மாற்று உருவங்கள் பார்க்கல, ஷேக்குள்ள மாற்று உருவங்கள் நம்ம பார்க்கல, அதை நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வந்து என்னென்னா, அந்த மாற்று உருவங்கள் இருக்குள்ள எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்களா, அதெல்லாம் நீங்கள் எழுதி பார்க்க வேண்டாம். ஒன்லி வந்து என்னென்னா பயிற்சி 11, 12, தனிக்குறிச்சொல் 13 இது மட்டும் எழுதி பாருங்கள். நான் சில இதுக்கு மட்டும்தான் பயிற்சி, அதாவது எக்ஸாம்பிள் உள்ளதை எழுதி பாருங்க, அதை மட்டும்
மட்டும் நீங்கள் எழுதி பார்த்தா போதும். இதில் வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. என்றைக்கா ஒரு நாள் இந்த லெசனுக்குள்ளே டவுட்ஸ் அப்படின்னு சொல்லி கூட நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இன்னொன்று எப்போவும் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோ முடிவில் நான் சொல்லிக்கிறேன். ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்மளுக்கு போயிட்டுருக்கு. அதை நான் எடுக்கலை, நான் ஆஃப்லைன் பார்க்க தான் எனக்கு சரியாக இருக்கும். நம்மளோட மாணவர்கள் என்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் என் வழியில் எடுக்கிறவங்க அதை உங்களுக்கு எடுப்பாங்க. அவங்க என்ன டவுட்டுனாலும் அவங்க என்கிட்டையும் கேட்பாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. விருப்பமுள்ள மாணவர்கள் நீங்கள் சேர்ந்துக்கலாம். இன்னொன்று வந்து அதுதான் சேரணுமா அப்படின்னா கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு கைடன்ஸ். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க கைடன்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பார்க்காங்க அப்படின்னா ஹோம்ஒர்க்கை சப்மிட் பண்ணுவோம் கரெக்டாக அப்படிங்கிறவங்க மட்டும் சேருங்க. மற்றபடி அந்த ஆன்லைன் இன்ஸ்டியூட்னாலும் சரி ஆஃப்லைன்னாலும் சரி எப்படி இருக்கும் அப்படின்னா நான் இங்கே என்ன சொல்லிக் கொடுக்கேனோ அதை தான் அவங்களும் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. சரியா? அதனால் வந்து நீங்கள் வந்து தைரியமாக இல்லை மேம் நான் இதை பார்த்தே ஃபாலோ பண்ணி படிக்கங்கிறவங்க தயவு செஞ்சு இப்படி ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, யூடியூப்பில் படிங்க. ஏன்னா உங்கள் டவுட்ஸை நான் எப்போவுமே வந்து கிளாரிஃபை பண்ணிடுவேன். லைவ் போட்டோ ஏதாவது ஒன்று போட்டு கூட உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணிடுவேன். மற்றபடி என்ன ஒரு டவுட்ஸ்னாலும் சரி ஷார்ட் அண்ட் டைப்ரைட்டிங் COA அதை பற்றி எந்த டவுட்ஸ்னாலும் நீங்கள் எப்போனாலும் கேட்கலாம். தேங்க்யூ ஆல்மா.